புதுச்சேரி லாம்பார்ட் சரவணன் நகரில் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் 896 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்ட ஒப்புதல் பெறப்பட்டதில் 464 குடியிருப்புக்கான கட்டுமான பணிகள் தடைபட்டு இருந்தன. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளை நேரில் அழைத்து மீதமுள்ள பணிகளை 6 மாதத்திற்குள் விரைந்து முடித்து குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் குடிசை மாற்று வாரியமானது மீதமுள்ள பணிகளை நாளையே தொடங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் அங்கு சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். அதுபோல பெருந்தலைவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தை பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துடன் இணைந்து ரூபாய் 5 லட்சம் மானியம் வழங்குவதற்கான விண்ணப்ப படிவத்தை துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் காண்பித்து ஒப்புதல் பெற்றனர். அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வீடு கட்டுவதற்கான மானியத் தொகை பயனாளிகளுக்கு விரைவில் சென்று சேரும் வகையில் விண்ணப்பங்களை உடனடியாக வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தினர். குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை அமைச்சர் திரு PRR திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் குடிசை மாற்று வாரியம் மற்றும் பொலிவுறு நகர திட்ட அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர்.